ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் பொழுதே போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கூட்டாஞ்சோறாக்க வந்திருக்கோம். பசங்கள்லாம் சேர்ந்து சமைக்காமல் வந்திருக்கோம். கரெக்டான லொக்கேஷன், வயலில் கருது எடுத்து நீட்டாக இருக்குது. என்ன தெரியுமா, கன்ஃபார்ம் செஞ்சிடலாம். சமைக்கும் போது வைக்க கொரோனா டயத்தில் ஃபுல்லாகவே சமையல்தே நம்ம வேலை. இந்த இடத்துல வயலில் சமைக்கிறது வந்து கொஞ்சம் கட்டாக இருக்குது. ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. எரிய போது எரிய போது வைக்கலை கொடுத்தோம்னா போச்சு. இந்த இடத்துல வச்சுட்டு காமிப்போம், நல்லா இருக்குது. ஆனால் அருமையான போச்சு. கல்லுக்கு என்ன பண்ணுறது? கல்லுக்கு கல்லு தானங்க பிரச்சனையே. 2 கிலோமீட்டர் போட்டு சமைச்ச இடம் தானே. ஓகே, இது நல்லா இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. இங்க சமைச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம காய்கறி வெட்டுறதே, காய்கறினா கழுவி கொண்டு வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க அடுப்பு போட்டுருக்காங்க, அவங்க புடவை பார்க்கணும், நம்ம காய்கறி வெட்டுவோம். இது பக்கத்தில் சொல்லுங்க. நீங்க இப்ப இது ஒண்ணுங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் மெயினான ஒரு காற்றோட்டத்தை பார்த்து வைக்கணும். அடுப்பு அப்புறம் அடுப்பு பார்த்தோம். இந்தா வெங்காயத்தை உரி. சும்மா தான் உட்காந்துருக்க. என்னப்பா உரிச்சு வருது? என்னன்றது உன் வேலை அதே. நீ வந்து இன்னைக்கு வெங்காயம் உரிக்கிறதே, வெங்காயம் உரிக்கிறது, விறகு பார்க்கறது வேற. அப்படி நல்ல தண்ணி வந்துருக்கு. முடிச்சு போனேன். நல்ல தண்ணி வருங்க. நம்ம நைட்டு உட்காந்து அழுத பிள்ளைய விட்டு போச்சு. நேற்று உட்காந்து ஆனா மனோஜ் அழுதுறேன் உட்காந்து. இப்ப மென்ஷன் பண்ணாதீங்கப்பா, நாளைக்கு பாப்பாங்க வீடியோக்களை. அப்புறம் பார்த்தேன்னு அதான் ஸ்டோரி ஒரு மாதிரியா இருக்கோ. ஸ்டோரி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. தர்மாக்கு ஸ்டோரி ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல வீட்டுல பாப்பாங்களாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றது, வயசுக்குள்ளார தான் மட்டும் எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான். யாரும் அது வந்து சீரியஸாக எடுத்துக்க வேணாம். இல்லை உண்மைதான், உண்மையாக தான் நம்ம பேசுறது. எப்போதும் வெங்காயத்தை வெட்டின சோறில் நீங்கள் என்னென்ன வரைச்சாங்க? அவங்க சரியில்லை பாவீங்க. மிஷினுக்காரங்களா 10 தான் சொல்கிறதுலேயும் இப்போ ப்ராப்ளம் வருது. மேனுவலாக பண்ணுறதுல தான் சீரியஸ் இருக்குது. போக கரிமசா பட்டையில தூக்கி போடுங்க. யாருப்பா அது கொலைக்குள்ள? யார் அது கொலைக்குள்ள? நல்லாவே எரியுது. இப்போ வந்து என்ன பிடிப்பா சொல்லுங்க கொஞ்சம். இது மேலே பிடி, கீழே பிடிச்சி கையால் வெட்டி போடாமல். எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஆயில் மட்டை விற்க போகிறோம். நல்லா நுணுக்கி போட்டு கொடுங்க. நல்லா இதுனியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சாச்சு எண்ணெய். ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட கொஞ்சம் ரொம்ப போட்டோம். இது வந்து பாசியா? கல்பாசி 2 வீடியோ பண்ணுறா பற்றியா? அந்த பட்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெங்காயம் வெங்காயம் கருவேப்பிலை. அப்படின்னு கருவேப்பிள்ளை ஒரு கொப்பை கருவேப்பிள்ளை பச்சை மிளகா. கிண்டணுமா இப்படி கிண்டுப்பா. என்ன வெறிக்குது வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம். 1 கிலோ 100 ரூபா. அதனால பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் இருக்கு. நேருக்கு வீடியோ. தக்காளி
அப்படியே வந்துரு 10 கிலோ உப்பு 1 டம்ளர் உப்பு போதும் கேமரா நிப்பாட்டிங்க போதும் வெரி குட் போட்டுறாங்க ஃபுல்லா கடிக்கி மாற்றி இங்கே இருக்காங்க வருமா கண்ணு மட்டும் படலையோ அட ஒரு அடுக்குறதுக்காப்பா அவ்வளோ நேரம் உனக்கு அது லைட்டாக மூளை மட்டும் அடுத்துப்பா கஷ்டம் தோணாம வளன்னு ஓட்டு கையாட்டத்தை போடுறாங்க கட கடன்னு என்ன நரி இல்லையா தர்மா கொத்தமல்லி புதினா புனிதா இல்லப்பா இல்ல புதினாப்பா யாரு எந்த பிள்ளை புனிதானா வாழுதே அது நாய் வரட்டுங்கப்பா எடுத்துருச்சோ ஒரு துண்டத்தை சிக்கனை போட்டுருவோமா நல்லா கொதி வந்துருச்சு நல்லா மணக்குது வதங்கி மணக்குதா சிக்கன் மணக்கு அப்படியே இங்க வந்துட்டு வந்துரு பக்கத்துல வந்துரு சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி இருக்கு தருமா இந்த கறி வெந்துகிட்டு இருக்கு. ஆமா, அடுத்து என்ன பண்றது? சாப்பிட வேண்டியது. சாப்பிட வேண்டியது திங்கிற இருப்பானா எப்போதுமே. இதுதே நாட்டி கிடைச்சது வேற இல்லை. பப்ளிக் பண்ண உனக்கு என்ன பப்ளிக் பத்தி அர்த்தம்ல. எக்ஸாம் இருக்கடா பப்ளிக் எக்ஸாமா. அடுத்து என்ன பண்றது? அது ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு, கறி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. தமிழ்ல வாழ்த்து சொல்லு. எந்த வாழ்த்து? தமிழ்ல வாழ்த்து தெரியாது, இல்ல தமிழ்ல வாழ்த்து கேக்குறா. ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்றா, வாழ்த்து அண்ணா தெரியாது. ஏப்பா சும்மா கேமராலாம் ஆஃப் பண்ணி பாதில வச்சிருக்கீங்க. என்ன அப்ப 10 குறள் சொல்லு. திருக்குறள். வாழ்த்துக்கள். வேணாம் சொல்றேன், இப்ப வேணாம். ஆனா அப்படியே அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா உள்ள வாங்கப்பா. திட்டிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு. கறி அலுவா துண்டு மாதிரி ஒண்ணு மிட்டாய் மாதிரி இருக்கு. மிட்டாய் மாதிரி கறி. ஆள் சொல்றாரு, அப்புறம் வேலைக்கு போயிட்டாப்பா. இன்னைக்கு என்ன லீவு? இன்னைக்கு அரசு விடுமுறை. அரசு விடுமுறையா? என்ன இன்னைக்கு என்ன சிக்கன் கிரேவி. ஏமா இன்னைக்கு சிக்கன் கிரேவி. ஒரு கறியும் பலாச்சாலம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அழகா இருக்கு, அப்படியே நெய் மாதிரி உருகுது. அப்படியே கோழியும் அந்த மசாலானும் போடல, எண்ணெயோட சேர்ந்து அப்படியே நெய்யா உருகுது. அப்படியே என்ன தெரியுமா? டேஸ்ட் சொல்லவா வேணும். சிக்கன் மசாலா அடுத்து தருமா. சிக்கன் மசாலா போட்டாச்சு. அப்புறம் என்னன்றது? மசாலா. கறி மசாலா இல்லை, சிக்கன் மசாலா. போதுமான அளவு எடுத்தாதான் நல்லா இருக்கும். போதுமா? போதும். இது கறி மசாலா போடுமா? கரம் மசாலா போடாம எப்படி கறி? இது வந்து லைட்டாக போட்டுக்கும். போதும் உரைச்சு போடாம. போதுமா? அவ்வளோதாப்பா. இதோ ஒரு கிண்டு, கரண்டிக்கும் படாம கறியிலையும் படாம ஒரு கிண்டு. ஆகா, அடே அப்பா, அப்படி தயார் இருக்கு. என்னதுமா? வாசனை வந்துருச்சுப்பா. கையில குடிக்க கூடாதுப்பா. இங்கிட்டு திரும்பி போட்டுனே அழுக்கா இருக்கு. அப்படி வந்துருவா. இது வச்சுதான் வந்துரு. வந்துருவா. கடைசியா கொத்தமல்லி போட்டு 2 கிண்டு கிண்டிட்டு இறக்க வேண்டியதே.
இறக்கிடலாமா? இறக்குங்கப்பா. அப்படியே ஒரு வாங்கிட்டு இதுக்குள்ள இறக்கிடுவாப்பா. அதுக்கெல்லாம் நல்லா இல்லை. இடம் அப்பா, இடம் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. நல்லா மணக்க இருக்குப்பா. சரிக்கப்பா, இங்கே வைக்க வேண்டியதானே? ஆமாம் ரைட். ஆஹா, வாசனை அருமையா இருக்கு. சாப்பாடு இல்லை. அப்படியே தண்ணியை மலைக்கார மாதிரி தொளிச்சு விட்டு சோறை போட்டு சாப்பிட்டோம்னா அப்படித்தான் இருக்கும். சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. எங்கப்பா வேமா சாப்பாட்டுக்களை சாப்பாடு வந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்தாச்சு. சாப்பாடு வந்து சமைக்கலை, வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். நீங்கள் தான் சொல்லணும் சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடுன்னு. இந்தாப்பா அள்ளிப்போடு கொண்டு அள்ளிப்போடு. கொட்டலாமா? இப்படி அப்படியே கொட்டு. நீ சாப்பிட்டா சாப்பிடு. கொட்டு. இந்தா மனோஜ் உட்காரு. வந்துட்டு மசனை எடுத்து போட்டுக்க. இதில் வேற இருக்கு. போட்டுருவோம். சோறை போட்டு குழம்பு சாப்பிட்டா இருக்கு. குழம்பே வர மாட்டேங்குதுடா. நம்ம எடுத்து நல்லா இருக்குங்க. அப்படித்தான் இருக்கு. மனசுக்கு அப்படியே நிம்மதியா இருக்கு. அப்பா அப்படித்தான் இருக்கு. கறியை சொல்லவே முடியல. முடியல. ஓமாப்பா இது கறியா தெரியுமா? கறியா இது அல்வா துண்டுனே தெரியல. அல்வா துண்டு. அந்த அளவுக்கு அப்படியே உள்ள இறங்குது. அப்படியே உனக்கு இறங்குதா இல்லையா? நான் இப்படி அள்ளி எங்க இருக்கு? நான் இப்படி அள்ளி எப்படி பார்க்கலையே. அதான் இப்படி தண்ணி அவனுக்கு உரம் வாங்கிடா. தரமா எப்படி இருக்கு சாப்பிட? நல்லா அள்ளி போட்டுக்கணும். எப்படி? சரிங்க வாரே. இப்படி அள்ளி போட்டு இப்படி ஒரு புடி பிடிச்சி. அடே அப்பா. சாப்பிட்டேன். என்ன தரமா மூச்சே விடாம சாப்பிட்டு இருக்க? சாப்பாடு முடிஞ்சுப்பா. ப்ளீஸ். முடிஞ்சா ப்ளீஸ்.